வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய. அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். சூரியன் மகரம் ராசியில் சஞ்சரிப்பது தை மாதம் என்று அழைக்கப்படுகிறது. இதனை மகர மாதம் என்றும் அழைப்பார்கள். மகர ராசிக்குள் சூரியன் நுழைவதே மகர மாதம் ஆகும். பொதுவாக எந்த ஒரு நல்ல செயலையும் தை மாதத்தில் ஆரம்பிப்பதுதான் வழக்கம். இம்மாதத்தில் தான் சூரியன் தன்னுடைய வடதிசை பயணத்தை தொடங்குகிறார். உத்தராயண காலம் ஆரம்பமாகிறது. அதாவது தேவர்களின் உலகிற்கு தட்சிணாயனம் எனப்படும் 6 மாத இரவு காலம் முடிந்து உத்தராயணம் என்னும் 6 மாத பகல் காலம் ஆரம்பமாகும் என்பதே தை மாதத்தின் பெருமையாகும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். உத்திராடம் சிறந்த நட்சத்திரம். உத்திராடத்தில் பிள்ளையும் ஊர் எல்லையில் கொள்ளையும் என்பது பழமொழி. அதாவது உத்திராடத்தில் பிள்ளை பிறந்தால் உடனடியாக அவர்களுக்கு அருகிலேயே நிலம், வீடு அல்லது விளைநிலம் வாங்கும் யோகம் உண்டாகும். எனவே உத்திராடத்தின் ராசியான மகரத்தில் சூரியன் நுழைவது வெகு சிறப்பான ஒன்றாகும். தை மாதத்தில் பல்வேறு விரத நாட்கள் வருகின்றன. அவை தை வெள்ளி, தை அமாவாசை, தைப்பூசம், ரத சப்தமி, பீஷ்ம அஷ்டமி என பல்வேறு சிறப்பு வாய்ந்த நாட்கள் தை மாதத்தில் வருகின்றன. பல்வேறு சிறப்புகள் கொண்ட இந்த சீர்மிகு தை மாதத்தில் உங்கள் ராசிக்கான பலன்கள் என்ன என்பதனை அறிந்து கொள்வோம். தை மாத கிரக நிலைகளை பார்க்கும்போது சுக்கிர பகவான் விருச்சிகம், தனுசு, மகர ராசியில் பயணம் செய்கிறார். புதன் மற்றும் செவ்வாய் பகவான் தனுசு மற்றும் மகர ராசியில் சஞ்சாரம் செய்கின்றனர். சூரிய பகவான் மகர ராசியில் 29 நாட்கள் சஞ்சாரம் செய்கிறார். கும்ப ராசியில் சனி பகவானும், மேச ராசியில் குருவும், மீன ராசியில் ராகுவும், கன்னி ராசியில் கேது பகவானும் பயணம் செய்கின்றனர். சந்திர பகவான் சதயம் நட்சத்திரம் 4ஆம் பாதம் கும்ப ராசியில் இருப்பதன் மூலம் இந்த சீர்மிகு தை மாதம் ஆரம்பம் ஆகிறது. இந்த கிரக அமைப்பால் உங்கள் வாழ்வில் இப்படியும் நடக்குமா என வாயை பிளக்கும் அளவுக்கு நன்மைகள் நடைபெற உள்ளன. உங்களின் வளர்ச்சியை கண்டு நீங்கள் கடவுளாக பார்க்கும் உறவு ஒன்று உங்களுக்கு எதிரியாக வர வாய்ப்புண்டு. அது யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் உங்களிடம் இருந்து சற்று தள்ளி இருப்பதே உத்தமம். சிம்ம ராசி அன்பர்களே, இந்த தை மாதத்தில் இருந்துதான் உங்களது வாழ்வில் திருப்தி, அதிர்ஷ்ட திருப்பங்கள் நடக்க ஆரம்பிக்கும். மாதம் தொடங்கியதில் இருந்து 21 தினங்கள் முடியும் வரை ஒவ்வொரு விஷயத்திலும் உயர்வு, மன மகிழ்ச்சி, குடும்ப ரீதியான சந்தோஷம், குதூகலங்கள், அத்தியாவசிய விஷயங்கள் பூர்த்தியாகும். வாரிசுகள் வகையில் திருப்திகள் என இம்மாதம் முழுவதும் மகிழ்ச்சியுடன் நகரப்போகிறது. ஆரோக்கிய சங்கடங்கள் விலகும். செவ்வாய் கிரகத்தின் வலிமை மாதம் முழுவதும் சாதகமாக இருப்பதால் அனைத்து சந்தோஷங்களையும், புதிய சொத்து பத்து சேர்க்கைகளையும், பொன் பொருள் ஆபரண விருத்திகளையும் திருப்தியோடு அடைய போகிறீர்கள். குடும்ப நிலை மகிழ்ச்சிகரமான மேன்மையுடன் நகரும். வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரிக்கும். உத்தியோக விஷயங்களில் எதிர்பார்க்கின்ற மேன்மைகள் முதல் வாரம் முடிந்த பிறகு நடக்கும். கடன் கண்ணி கொடுக்கல் வாங்கல், வாக்குறுதி, நாணய விஷயங்களில் இடர்பாடுகளுக்கு முடிவு ஏற்படும். தொழில் வியாபாரம், நிர்வாக விஷயங்களில் லாபம் காத்துள்ளது. வாரிசுகள் முன்னேற்றம் சார்பான முடிவுகளுக்கு சாதகம் ஏற்படும். பூர்வீக சொத்து வகையில் சந்தித்து வருகின்ற வம்பு வழக்கு, கோர்ட், காவல்துறை விவகாரங்கள் நீடிக்கப் போவதில்லை. உத்திரம் நட்சத்திர இளம் தம்பதியர்களின் புத்திரபாக்கிய கவலை விலகும். மகம் மற்றும் உத்திரம் நட்சத்திர இளம் இருபாலாருக்கும் இம்மாதம் 18ஆம் தினம் முடிவதற்குள் திருமண கனவு நிறைவேறப் போகிறது. இம்மாதம் ஞாயிறு மற்றும் செவ்வாய், வியாழன் கிழமைகளில் லாபங்கள் கைக்கு வரப்போகிறது. இம்மாதம் 2, 4, 7, 9, 13, 16, 18, 24வது நாட்களில் ஆச்சரியப்படுகின்ற உயர்வுகள் எந்த முயற்சிகளும் செய்யாமல் கைகூட போகிற இனிமையான மாதம் இந்த தை மாதம். பெண்களுக்கு, திருமணமான பெண்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உறவினர்கள் வழியில் ஆதரவுகள் மேம்படும். வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். எதிர்பாராத சில திடீர் அதிர்ஷ்டங்களின் மூலம் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். விளையாட்டு போட்டிகளில் கவனத்துடன் இருக்கவும். நண்பர்களின் தன்மைகளை புரிந்து கொள்வீர்கள். கல்வி நிமித்தமான வெளியூர் பயணங்கள் சாதகமாக அமையும். உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோக பணிகளில் எதிர்பார்த்த வாய்ப்பும் முன்னேற்றமும் ஏற்படும். மற்றவர்களின் பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது. எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கைகூடும். புதிய வேலை நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும். செயல்பாடுகளில் ஒருவிதமான மந்தத்தன்மையினால் தாமதம் உண்டாகும். மறைமுகமாக இருந்து வந்த போட்டிகள் குறையும். வியாபாரிகளுக்கு வியாபார பணிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கூட்டாளிகளின் ஒத்துழைப்பால் அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் அமையும். வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்புகளின் மூலம் ஆதாயம் கிடைக்கும். எதிர்பாராத சில
திடீர் பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கும். நவீன தொழில்நுட்ப கருவிகளை வாங்குவீர்கள். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாக அமையும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு செல்வாக்குகள் அதிகரிக்கும். திட்டமிட்ட பணிகளை திறமையுடன் செய்து முடிப்பீர்கள். மேடை பேச்சுக்களில் உணர்ச்சி வசப்படாமல் பேச்சில் நிதானம் வேண்டும். கட்சி நிமித்தமாக எதிர்பாராத சில நெருக்கடிகளும் விரயங்களும் அவ்வப்போது உண்டாகும். சஞ்சலமான சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. மறைமுகமான வழியில் ஆதாயம் கிடைக்க பெறுவீர்கள். கும்பகோணத்தின் அருகில் இருக்கக்கூடிய ஆலங்குடி குரு பகவானை வணங்கி வர நன்மைகள் ஏற்படும். உடல்நலம் குன்றிய குழந்தைகளுக்கு உதவி செய்வதன் மூலம் மனதில் தெளிவு பிறக்கும். இனி தை மாதத்தில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விரதங்கள் என்னென்ன என்பதனை காண்போம். தை மாதத்தில் தைப்பூசம், தை அமாவாசை, ரத சப்தமி போன்ற விழாக்களையும், பைரவ வழிபாடு, வீரபத்திரர் வழிபாடு, தை வெள்ளி வழிபாடு போன்ற வழிபாட்டு முறைகளையும் இம்மாதத்தில் பின்பற்றுகின்றனர். தை கிருத்திகை முருகப்பெருமானுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகும். கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் வண்ணம் கிருத்திகை திருவிழா கொண்டாடப்படுகிறது. ஆண்டுக்கு 3 கார்த்திகை தினங்கள் மிக முக்கியத்துவம் பெறும். அவை தை மாதம் வரும் தை கிருத்திகை, கார்த்திகை மாதம் வரும் பெரிய கிருத்திகை மற்றும் ஆடி மாதத்தில் வரும் ஆடி கிருத்திகை. தை மாதத்தில் வரும் கிருத்திகையில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்கி வழிபாடு செய்தால் நிச்சயம் திருமண தடை நீங்கும். புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். தை மாதத்தில் வரும் பௌர்ணமியோடு கூடிய பூச நட்சத்திரத்தில் தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் சிவபெருமான் மற்றும் முருக கடவுளுக்கு வழிபாடு நடத்தப்படுகிறது. உமையம்மை வேலவனுக்கு சக்தி வேலை வழங்கிய நாள் தைப்பூசம் என்றும் கருதப்பட்டு வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது. இந்த தைப்பூச திருவிழா உலகெங்கும் உள்ள தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தை அமாவாசை. தை அமாவாசை அன்று மக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் எனப்படும் வழிபாட்டினை மேற்கொள்கின்றனர். ஆறு, குளம், கடல் போன்ற நீர்நிலைகளில் இவ்வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது. தை மாத அமாவாசையும் ஆடி மாத அமாவாசையும் மகாலய அமாவாசையும் முன்னோர்களுக்கான வழிபாட்டிற்கு உகந்தவை என கருதப்படுகின்றன. இவ்வழிபாட்டின் மூலம் தாங்கள் செய்த பாவங்கள் நீங்குவதாகவும், குழந்தை பேறு, குடும்பத்தில் ஒற்றுமை, சுபிட்சம், மகிழ்ச்சி ஆகியவை கிடைப்பதாகவும் கருதப்படுகிறது. ரத சப்தமி. ரத சப்தமி என்பது தை மாதத்தின் வளர்பிறையில் வரும் சப்தமி திதி அன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளில்தான் சூரியன் தனது வட அரைக்கோள பயணத்தை தொடங்குகிறார். இந்நாளில் விரதம் மேற்கொள்வதால் ஆரோக்கியம், நோய் இல்லாமை, செல்வம், புத்திரப்பேறு, நீண்ட ஆயுள், பகைவர்களை வெல்லும் சக்தி, வெற்றி, நிலம், தானியம், புண்ணியம் ஆகியவை கிடைக்கும். மேலும் மனக்கவலை, வியாதி ஆகியவற்றை நீக்கும். வழியில்லாமல் தவிக்கும் போது வழிகாட்டும் இந்த ரத சப்தமி. பைரவ வழிபாடு. தை மாதத்தில் வரும் முதல் செவ்வாய்க்கிழமையில் இவ்விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. தாமரை பூ மாலை, வில்வ மாலை, தும்பை பூ மாலை, சந்தன மாலை ஆகியவை பைரவருக்கு உகந்ததாக கூறப்படுகிறது. வாசனை பூக்களில் மல்லிகை பூவை தவிர்த்து மற்ற அனைத்து பூக்களும் பைரவருக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றன. சனித்தோஷம் முழுமையாக அகல கால பைரவருக்கு விரதம் இருப்பது விசேஷம். வீரபத்ர வழிபாடு. வீரபத்ர வழிபாடு என்பது செவ்வாய் தோறும் ஓராண்டு காலம் கடைபிடிக்கப்படுகிறது. ஓராண்டு வழிபட முடியாதவர்கள் தை மாத செவ்வாய்க்கிழமையில் மட்டுமாவது இந்த வழிபாட்டினை கடைபிடிக்கலாம். இவ்வழிபாட்டை மேற்கொள்வதால் நீங்காத தடையும் நீங்கும், தீராத பகையும் தீரும், நவ கிரக பாதிப்புகளில் இருந்து நம்மை காக்கும். தை வெள்ளி வழிபாடு. உத்தராயண காலத்தின் ஆரம்ப மாதமான தையில் வரும் வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது. அன்றைய தினங்களில் அபிராமி அந்தாதி, சௌந்தர்ய லகரி உள்ளிட்ட அம்மன் குறித்த பாடல்களை பாடி வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது. தை மாதத்தில் வரும் திருவிழாக்களை கொண்டாடி வழிபாட்டு முறைகளை பின்பற்றி இறையருள் கிடைக்கப்பெற்று வளமான வாழ்வு வாழ்வோம். எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன்.